ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்னை, பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் கொஞ்சம் அந்த டிராஃபிக்கில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ஓகேவா? என்னடா நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படிங்கிற மாரி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான அந்த பாயிண்ட் செகண்டில் நடக்கக்கூடிய அந்த விபத்து தான் உங்களுடைய லைஃபையே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிக்னல் போட போகிறாங்க, எல்லோ கார்டு வந்துச்சு, டக்குன்னு நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா இந்த எல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே சிக்னலில் இருக்கீங்க அப்படின்னா, இங்கே சிக்னல் போயிட்டுருக்கு. ஓகே, ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஷார்ட்டன் ரோட்டில் இருக்கீங்க சிக்னல். அந்த எல்லோ கார்டு போட்டும் இந்த சைட்லேருந்து போயிட்டுருக்கவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெட் கார்டு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த பாயிண்ட் செகண்டில் நீங்கள் முன்னாடி போய் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நிறைய பேர் ஏன்னா அந்த மெயின் ரோட்டில் போகிறவங்க மேக்ஸிமம் அந்த எல்லோ கார்டில் பொறுத்திருந்து பார்க்க மாட்டாங்க. காரு, பைக் எல்லாம் போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த செகண்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறது நடக்கும். அதனால் டிராஃபிக்கில் போகும்போதும் மற்ற அந்த சிக்னல் கொஞ்சம் நைட்டு நேரத்துலையும் ஒரு 11 மணிக்கு மேலே இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் 4 புறமும் பார்த்துட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். முடிந்த அளவுக்கு பின்னாடி அந்த கண்ணாடிலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இண்டிகேட்டர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு வண்டி நின்றுடுச்சு அப்படின்னா 2 பக்கமும் அந்த லைட்டு இண்டிகேட்டர் எரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பொறுமையோடு செயல்படுங்க. என்றைக்குமே உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும். ஏன்னா ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கான காரணம் இந்த மைன்யூட்டான ரீசன் தான். நிறைய வீடியோ நான் பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுக்கணும்னு நிறைய முறை போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதனால் மழைக்காலம் இருக்கும்போது நிறைய வழுக்கும், டயர்லாம் தேஞ்சு போனால் வழுக்கும். அதனால் என்றைக்குமே வேகத்தை ஒரு 10 அடி ரோடு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செல்வது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் வேகமாக போனாங்க அப்படின்னா, வேகமாக போகிறது ஓகே, கண்ட்ரோல் இருந்தால் ஓகே. பட் ஆனால் ஒரு சில டைமில் எதிர்பாராமல் நாய் வருது, இல்லை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பள்ளத்தில் மேபி அந்த ட்ரைனேஜோட பள்ளத்தில் லைட்டாக ஒரு 100 ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னாலே ஸ்லைட்லி தடுக்கி விட்ரும். உங்களுக்கு மண்டடி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்றைக்குமே பொறுமையாக செல்வது நல்ல ஒரு இது. சிக்னல் நான் நிறைய முறை பார்த்தேன் அப்படிங்கிறனால ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு வீடியோ போடணுன்னு போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம்.